புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம். ஒரு பரபரப்பான செய்தி, பரபரப்பான ஒரு விடயம், ஒரு கொடூரமான ஒரு விடயம் சம்பந்தமாக தான் நிகழ்ச்சி பார்க்க போகிறோம். மட்டக்களப்பு நகருக்கு அந்த குழந்தையோட 2.5 வயது குழந்தையோட வந்த ஒரு தாய் ஒருவர் காணாமல் போய் மீட்கப்பட்டிருந்தார். அது தொடர்பில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் கடத்தப்பட்டு கிணறு ஒன்றில் இருந்து மீட்கப்பட்டிருந்தார். அந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் இரவு அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கணும். கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த கடத்தல் சம்பவங்களை தாங்கள் எப்படி மேற்கொண்டவை, என்ன மாதிரியான யுக்திகளை, என்ன மாதிரியான பிளான்களை போட்டிருக்கணும், இதில் யார் யார் கலந்து கொண்டிருக்கணும் என்ற விஷயங்களை எல்லாத்தையுமே அவை போலீசாருடைய விசாரணைகளின் போது வாக்குமூலம் வழங்கி இருக்கணும். அந்த வாக்குமூலத்திலே என்னென்ன சொல்லி இருக்கணும் என்ற விஷயங்கள் உண்மையிலேயே அதை கேட்கின்ற போது நெஞ்சம் படபடக்கின்ற ஒரு பதவதைக்கின்ற ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய இப்படியான மனிதர்கள் எங்கள் மத்தியில் வாழ்கிறார்களா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கான பல சம்பவங்கள் அவர் வெளியில வந்திருக்குது. அந்த விஷயங்கள் என்னன்றதுதான் நாங்கள் இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி வச்சிருங்க. நாங்கள் இதுக்கு அடுத்த காணொலியாக எங்களுடைய விரிவுரையாளர் கொலை சம்பந்தமாக கொலையாளி வழங்கிய வாக்குமூலங்கள் என்னன்றது சம்பந்தமான ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. அதுவும் ஒரு மிக பயங்கரமான கொடூரமான ஒரு சம்பவம். அந்த செய்தியும் அடுத்த பதிவில் வரும். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். காணொலிக்கு போகிறதுக்கு முதல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி வச்சிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ குறிப்பாக இந்த சம்பவத்தின் ஒரு சுருக்கத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அந்த சம்பவத்தின் சுருக்கம் என்ன நடந்தது என்றதை ஒரு சொல்லணும். சமூக வலைத்தளங்களில் நாங்களும் பார்த்தது தான் நிறைய தகவல்கள் மாறி மாறி வந்திருந்தது. 6 மாத குழந்தை என்ற தகவல் வந்திருந்தது. இப்படி பல செய்திகள் வந்திருந்தது. அந்த கிணத்துக்கு இருந்த சடலம் 22 வயது பெண்ணுடையது என்ற ஒரு தகவல் வந்திருந்துச்சு. ஒரு வயதான பெண்மணி ஒருவருடையது என்று சொல்லப்பட்டிருந்துச்சு. இப்படி பல்வேறு விதமான தகவல்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் பரவி வந்த நிலையில தான் என்ன விடயம் என்றதை சுருக்கமாக நாங்கள் இப்போ பார்ப்போம். மட்டக்களப்பு நகருக்கு தன்னுடைய 2.5 வயது குழந்தையோட அந்த தாய் வந்திருக்கிறார் மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்றதுக்காக. அப்படி அந்த தாயார் காணாமல் போன நிலையில் அவருடைய கணவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடை செய்திருக்கிறார். தன்னுடைய மனைவி இரவாகியும் வீடு திரும்ப இல்லை, இப்படி மட்டக்களப்பு நகருக்கு சென்றவா இன்னும் வீடு திரும்ப இல்லை என்ற செய்தியை அந்த கணவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்கிறார். இந்த முறைப்பாட்டை பெற்றுக்கொண்ட போலீஸார் என்ன செய்யணும்னு சொன்னால் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் நெல்லிக்காடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துல, நெல்லிக்காட்டினுடைய வயல் பகுதியில் அந்த சிறுவன் 2.5 வயது சிறுவன் அதிகாலை அழுது கொண்டிருந்த போது அந்த பகுதியால் சென்றவர்கள் கண்டு அந்த குழந்தையை மீட்கைக்குள்ளதான் பார்த்தா ஏற்கனவே அந்த குழந்தையினுடைய தந்தை, அதாவது அவருடைய மனைவியும் குழந்தையும் காணாமல் போயிருக்கன்னு முறைப்பாடு செய்திருந்தவர். அப்போ அவருடைய குழந்தை தான் என்ற உடனே இந்த விசாரணையின் கடுமை அல்லது தாக்கம் பெரிதாக இருக்கும் என்று விளங்கி கொண்ட போலீசார் மிக தீவிரமான ஒரு விசாரணைகளை முன்னெடுக்க வழிகட்டினோம். அந்த குழந்தை அந்த வயல்வெளிக்குள்ள நடந்து திரிஞ்ச அடையாளங்கள் இருக்கு. அதாவது ஒரு தருமிலாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கிறார்கள். அப்ப அந்த குழந்தைய அதுகளுக்குள்ள அழுதுக்குள்ளாதே திரிஞ்சு களைச்சி போய்த்தான் அந்த இரவு அந்த இடத்துல படுத்து நித்திரையே கொண்டிருக்கு. தெய்வாதீனமாக அந்த குழந்தைக்கு எந்த விதமான ஆபத்தும் நேர்ந்திருக்கவில்லை. உண்மையிலே பார்க்க போனால் வயல்வெளி அன்றைக்குள்ள இவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் இருக்கும். அப்படி இருந்தும் அந்த குழந்தை கொண்டும் தெய்வாதீனமாக ஒரு ஆபத்தும் இல்லாமல் மீட்கப்பட்டது ஒரு பெரிய விடயம். அதுக்கு பிறகு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருந்த அதே நேரத்தில் தாந்தாமலை என்ற பகுதியில் சிலர் அங்கே மாட்டுப்பட்டிக்கு பால் எடுக்கிறதுக்கு போயினோம். பால் எடுக்க போய்க்குள்ள அங்கே இருந்த வயல்வெளிக்குள்ளே இருந்து ஒரு அவலக்குரல் ஒன்று கேட்குது. அப்போ எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தா அது ஒரு கிணத்துக்கு இருந்து அந்த அவலக்குரல் வருது. இப்போ நினைச்சு பாருங்க, ஒரு காலையில் நாங்கள் போயக்குள்ள ஒரு கிணத்துக்கு இருந்து ஒரு அவலக்குரல், வித்தியாசமான ஒரு குரல் வரைக்குள்ள இவ்வளவு தூரம் ஒரு பயம் பீதி ஏற்படும். அந்த மாதிரி தான் அவர்களும் அந்த பீதியோட மக்களையும் கூப்பிட்டு அதுக்கு போய் பார்த்தா அந்த கிணத்துக்கு ஒருவர் உயிரோடு இருக்கிறார். அதே நேரம் மிக கண்கொண்டு பார்க்க முடியாத அளவு அங்கே ஒரு சடலமும் பழுதடைந்த நிலையில வீங்கி பழுதடைந்த நிலையில அந்த இடத்துல அந்த கிணத்துக்கு இருக்குது. உடனடியாக போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளூடாக அந்த தாயும் மீட்கப்பட்டு அங்க இருந்த அந்த அழுகிய நிலையில இருந்த அந்த உடலும் மீட்கப்பட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுது. விசாரணைகளின் போக்கு பெரிய குழப்பமாக இருக்குது என்று கேட்டால் எங்கே நடந்தது என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஏனென்றால் அந்த கிணத்துக்கு இருந்து வெளியில் வந்த நிலையில் இருந்து அவள் மிகவும் பயமான ஒரு நிலையில் ஒரு கதைக்க முடியாத நிலையில் இருந்துக்கிறார். கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு சின்ன ஒரு கிணறு, அந்த கிணறை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிக சின்ன ஒரு கிணறு. அந்த கிணத்துக்குள்ள
ஒரு சடலம், அதுவும் அழுகிய நிலையில் ஒரு சடலம். அந்த நாள் முழுவதும், அந்த இரவு முழுவதும் அந்த சடலத்தோடையும் அந்த அழுகிய அந்த நாற்றத்தோடையும் அந்த கிணத்துக்குள்ளே அதுவும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் இருந்தால் எவ்வளவு தூரம் அதிர்ச்சியும் பயமும் அந்த இருந்திருக்கும். அந்த 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 பயத்தின் காரணமாகவும் அவளை கதைக்க முடியாமல் இருந்தது. கிட்டத்தட்ட 5 போலீஸ் குழுக்கள் மேலே அந்த போலீஸாருக்கு பாராட்டணும். 5 போலீஸ் குழுக்கள் இந்த விசாரணையில் மிக தீவிரமாக ஈடுபட்டிருந்தவை. அதாவது கண்காணிப்பு கேமராக்களை எல்லாம் ஆராய்வு செய்கிறது ஒரு பகுதி, அந்த பகுதியை சுற்றி விசாரணைகள் இப்படியான தகவல்களை சேரிக்கிறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 5 போலீஸ் குழுக்கள் இந்த வேலையில் ஈடுபட்டிருந்த நிலையில தான் ஒரு சிசிடிவி காட்சி போலீஸாரின் கவனத்துக்கு வந்தது. ஒரு பெண் ஒருவர் இவருக்கு பின்தொடர்ந்து செல்ற அந்த காட்சி போலீஸாருடைய கவனத்தை ஈர்த்தது. அதன் பின்னர் அந்த அவர்கள் சென்ற ஆட்டோ கண்காணிக்கப்பட்டு இனங்காணப்பட்டு போலீஸ் அதிகாரிகளுடைய வழிகாட்டல்ல அந்த பகுதி, அதாவது சந்தேக நபர்கள் தங்கியிருந்த பகுதி சுற்றி வளைக்கப்பட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்படினோம். அதுவும் 24 மணித்தியாலம் என்று சொல்லலாம். 24 மணித்தியாலத்துக்குள்ள கைது செய்கிறன்றது எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பினோம் அந்த விசாரணைன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. சரியா? என்னென்னு கேட்டால் அந்த பகுதி அங்கே அந்த அவர்கள் மீட்கப்பட்ட அந்த பகுதிக்குள்ள ஒரு வயல்வெளியும் அந்த பகுதியில் தாண்டிய பகுதிகளில் எங்கேயுமே சிசிடிவி கேமரா இல்லை. அதை தகவல் சேகரிக்க வேண்டிய முறை இந்த நகர்பகுதிக்குள்ளே கிடைக்கிற தகவலை மட்டும் வச்சு கொண்டு தான் ஏனைய பகுதிகளுக்குள்ளேயும் விசாரணைகளை முன்னெடுக்கணும். இப்படியான ஒரு நெருக்கடியான நிலையில் மிக துல்லியமான ஒரு விசாரணைகளை மேற்கொண்டு அந்த சந்தேக நபர்களை, அந்த கும்பலை, கொலைகார கும்பலை, மனித உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மிருகங்களை அவர்கள் கைது செய்திருக்கணும். இப்படி கைது செய்யப்பட்ட அந்த சந்தேக நபர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில தான் தாங்கள் எப்படி கைது செய்தோம், என்ன செய்தோம் என்ற விஷயங்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தியை கேட்கக்குள்ள மிகவும் பயமா இருக்கிறது. எங்களுக்கு என்னன்னு சொன்னால், இப்படியான மனிதர்கள் எங்களோட சேர்ந்து வாழினமா என்ற மாதிரியான ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது. அதுவும் யார் செய்திருக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? சகோதரர்கள், அண்ணன், தம்பி, அந்த அண்ணனுடைய மனைவி, இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இந்த விலை செய்திருக்கணும். ஒரு பெண்ணும் சேர்ந்து இப்படியான ஒரு கொடூரமான சம்பவங்களை செய்திருக்கணும்ன்றதான் பெரும் அதிர்ச்சி அளிச்சிருக்கு. வாங்க, நாங்கள் அந்த வாக்கு மூலம் என்னன்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். அந்த பெண்ணும் அவருடைய கணவரும் ஆட்டோவில் ஆயித்தியமலை பகுதிக்கு போயிட்டு திரும்பி வந்துருக்கக்குள்ள வவுனதீவு பிரதேச செயலக காரியாலயத்துக்கு முன்னால் குழந்தையோட பஸ் வண்டிக்கு காத்து கொண்டு வந்திருக்கிற இந்த இளம் தாய், அதாவது கிணத்துக்கு மீட்கப்பட்ட அந்த தாய், அதை கண்டுட்டு முச்சக்கர வண்டியை நிறுத்தி எங்கே போறீங்கன்னு கேட்டிருக்கணும். கேட்கவா சொல்லிக்கிறார், தான் மட்டுநருக்கு போக போவதாக தெரிவித்திருக்கிறேன். போறேன்னு சொன்னோன்னா குறித்த பெண் நாங்கள் அங்கதான் போகிறோம், நீங்களும் வாங்கோன்னு சொல்லிக்கிறார். அதுக்கு தன்னிட்ட பணம் இல்லைன்னு சொன்னதால, இல்லை 100 ரூபா இருந்தால் போதும் ஏன்னா அந்த இளம் தாயிட்ட சொல்லியிருக்கிறேன். அப்போ ஈடு வச்ச நகை அங்கே நகரில் கிடக்குது, அதாவது மட்டு நகரில் இருக்குது, அதை எடுக்கணும்னு சொல்லி அவள் இறங்கி போயக்குள்ளதான் இவையும் என்ன செய்யணும்னு சொன்னால், அவாவோட சேர்ந்து அந்த பெண்ணும் பின்னுக்கே அவாவோட போயிட்டு அந்த நகையெல்லாம் மீட்டு கொண்டு அவள் திருப்பி இந்த ஆட்டோவில் ஏறுறான். குறித்த பெண், அந்த பெண் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால், தாங்கள் திருப்பியும் பவுனதீவுக்கு போகிறோம், நீங்களும் பாருங்களா, இடையில இன்னொரு ஆளை ஏற்றுறதால ஒரு கொஞ்சம் காசோட போகலாம் அன்று சொல்லி அவை சொல்லியிருக்கணும். சரியா? அப்போ வலையிறவு பாலம் என்று சொல்கிற அந்த பாலத்தடிக்கு கிட்ட போயக்குள்ள அவருக்கு என்ன செய்யணும் என்றால், ஒரு பழச்சாறு ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்கணும். அந்த ஜூஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்கணும். அந்த ஜூஸை குடித்த உடனே அவருக்கு மயக்கமாகி கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த வலையிறவு பாலத்தை தாண்டி அந்த முச்சக்கர வண்டி போய்கொண்டிருக்கக்குள்ள அங்கே அந்த ஆட்டோவில் வந்த பெண் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவள் இறங்கிட்டாள். அவள் இறங்கினோடனே ஒரு 22 வயது இளைஞன் அவர் யாருன்னு பார்த்தா அந்த ஆட்டோ ஓடுறவர்கிட்ட தம்பி. சரியா? ஏனென்றால் நினைக்கிறேன் அவன் சேர்ந்து அந்த கொலை செய்கிற இடத்துக்கு போயில்லை போகிறதுக்கு அவள் ரயில் இறங்குறான். இறங்கின உடனே அவர்கிட்ட தம்பி அந்த வலையிறவு பாலத்துக்கு அங்கால என்ன செய்கிறார், ஏறிக்கொள்கிற ஆட்டோவில் ஏறுறார். அப்போ அந்த நேரம் தன்னை அவ கொஞ்சம் மயக்கம் போய்கொண்டிருந்த ஒரு நிலை. அப்போ அவள் சொல்கிற தன்னை இறக்கி விடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறா. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இறக்காமல் அப்படியே கூட்டின்னு போய்க்கிறா. அவள் மயக்கமாயிட்டா. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்களோ அப்படியே கொண்டு போய் நகைகளை கலட்டி போட்டு அண்ணனின் தம்பியுமா சேர்ந்து தூக்கி கொண்டு போய் அந்த கிணத்துக்கு போட்டுட்டு தங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி திருப்பி விட்டா போயிட்டேன். இப்படித்தான் அவை தங்களுடைய வாக்குமூலத்தில் இந்த விஷயத்தை சொல்லிக்கிறோம். கிணத்துக்கு இருந்து உயிரோட மீட்கப்பட்ட போது அங்கே ஒரு சடலம் இருந்தது தானே, அந்த சடலத்துக்குரியவரையும் தாங்கள் இதே பாணியில தான் கொலை செய்து, அதாவது மயக்க மருந்து கொடுத்து அவரோட நகைகளையும் பறித்து கொண்டு அப்படியே தூக்கி கொண்டு கிணத்துக்கு போட்டது என்று சொல்லி இவை வாக்குமூலத்தில் சொல்லி இருக்கிறேன். அதே போல இந்த நகை எல்லாத்தையும் அடகி வச்சு
அந்த காசெல்லாம் எடுத்திருக்கணும். அதெல்லாம் மற்றது இந்த தாலிக்கொடியன் எடுத்திருக்கு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தமிழர் சாய பகுதிகளுக்குள்ள அண்மை காலமாக மிகவும் கொடூரமான குற்றங்கள், அதிர்ச்சி அளிக்கக்கூடிய குற்றங்கள் எங்களோட பகுதியில் முன்னொரு காலத்தில் நடந்துடாத வகையில் இப்போ குற்றங்கள் அதிகரித்து செல்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போ உண்மையிலேயே இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும் என்னென்னு சொன்னால், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த போகக்குள்ள பெண்கள், அதிகம் பெண்கள் ஆகட்டும் ஆண்களாகட்டும், ஒரு தனியாவோ அல்லது ஒரு பாதுகாப்பின்மையை உணர்கின்ற போது, அது இன்னொரு தனக்கு தெரிந்த தன்னுடைய குடும்ப உறவினர் தவிர்ந்த ஒருவரோட போய்க்கல இந்த தகவலை யாரோட போகிறோம் என்னத்தில் போகிறோம்ன்ற தகவலை முன்கூட்டியே இந்த குடும்பத்துக்கு அவர்களுக்கு முன்னாலேயே தங்களுடைய தொலைபேசியில் சொல்கிறது இந்த மாதிரியான ஆபத்துக்களை தவிர்க்கிறதுக்கு பெரிதும் உதவும். ஏனென்று கேட்டால் தங்களை பற்றின தகவல் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது, தங்களுக்கு எது நடந்தால் விசாரணை வரும், தாங்கள் இலகுவாக கைது செய்யப்பட்டுருவோம், எந்த குற்றவாளியும் தான் கைது செய்யப்பட மாட்டேன் என்ற நம்பிக்கையில் தான் குற்றம் செய்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகளை நாங்கள் செய்கிறதும் இப்போ எல்லார்ட்டையும் கைத்தொலைபேசி இருக்குது. போகிற நேரங்களில் ஒரு வாகனத்தில் ஏறைக்குள்ள ஒரு ஆட்டோவில் ஏறைக்கி ஒரு அந்த வாகனத்தை ஒரு படம் பிடிச்சி தங்களுடைய குடும்ப உறவினருக்கு அனுப்புறது, இப்படியான ஏதாவது ஒரு வழியில் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடை முன்னாயத்தத்தை அவர்களுக்கு தெரியத்தக்கனவாகவே செய்தால் இந்த ஆபத்துக்களை தவிர்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா கடந்த காலங்களில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் எங்களோட பகுதிக்குள்ளே ஒரு குற்றச்செயல் செய்கிறண்டால், சின்னதாக ஒரு குற்றச்செயல் செய்கிறண்டா கூட ஒரு பயம் இருக்கும். ஏன்னா தண்டனைகள் அப்படி வழங்கப்பட்டிருந்தது அந்த காலப்பகுதியில். அந்த காலம் இப்போ இல்லை என்றதால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களை பாதுகாக்கிறதுக்காக சரியான ஒரு பாதுகாப்பு வழிமுறைகளை, தற்காப்பு முறைகளை ஏற்படுத்தி இருக்கணும். அதுதான் இந்த சம்பவம் எங்களுக்கு உணர்த்துறதுலையும் எந்த இடத்துலையும் எங்களுக்கு இவ்வாறான சம்பவங்கள் நிகழும் என்றதை அவதானமாக இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு, இப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலையும் ஒரு விரிவுரையாளர் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த வாக்கு மூலம் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அந்த காணொலியும் அடுத்த காணொலியாக வரும். இது போன்ற பல்வேறு செய்திகளை நாங்கள் உங்களுக்கு இதை உடனே போட்டிருக்கேலும், ஆனால் உண்மை என்னென்னா பல செய்திகள் மாறி மாறி வந்து கொண்டு வந்தது. நேற்றைய தினமே எங்களுக்கு இந்த கைது செய்த சகோதரர்கள் கிடைச்சிருந்தது. மேலும் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய பல விடயங்கள் இருந்ததால் உத்தியோகபூர்வமாக இந்த செய்தியில் தரக்கூடிய ஒரு சிலர்கிட்ட இருந்து இந்த தகவல் வரணும் என்றதுக்காக காத்திருந்து அந்த செய்தி வந்த அப்புறம் தான் நாங்கள் பதிவு செய்கிறோம். ஒரு தகவலை பிழையாத்தாரதை விட உண்மையான தகவலை உங்களுக்கு தரணுமன்றதுக்காகத்தான் இந்த தாமதம் ஏற்பட்டிருந்தது. எதிர்காலத்தில் விரைவாக உங்களுக்கு அந்த செய்திகள் உடனுக்குடனே வரக்கூடிய மாதிரியான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வரோம். எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருவோம். நன்றி, வணக்கம்.